கோவிலுக்கு போனோம்னா ஒரு தெய்வத்தை பிடிச்சோம்னா தாய் உடனே கொடுப்பாளா, போன உடனே கிடைக்குமா அப்படி நினைச்சு போக கூடாது. பக்தியோட வரணும். சக்தி உள்ளவ கண்டிப்பா கொடுப்பா அப்படி நினைச்சு சுத்தணும். உன் நம்பிக்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை பார்த்துதான் தெய்வம் கொடுக்கும், அதை பார்த்துதான் குருவை காட்டும். நேரடியா கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு பெரிய புண்ணியத்தை பண்ணிடல, தர்மத்தையே பண்ணல. பிரதிபலனை எதிர்பார்த்து தானம் பண்ற மனிதர்களாகிய உங்களுக்கு நாங்க ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் குருன்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால உன் குருவை போய் பார்த்து தேடி கண்டுபிடிச்சு உக்காந்த பிறகு அவர் மூலமா நாங்க உனக்கு எல்லாம் செய்யறோம், வரட்டுமா அப்படின்னு தான் அந்த ஆஞ்சநேயர் எப்பேற்பட்ட பாடத்தை அந்த அனுமன் அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் அவளுக்கு தெரியுது, நாம ஒரே இடத்த சுத்தி இருந்தோம்னா இந்த 48வது நாள் அந்த தாய் நமக்கு கொடுத்திருப்பா இல்லையா. பல பேர் சொல் கேட்டு நம்ம புத்தி மாறி கடவுளையே சந்தேகப்படுற அளவுக்கு நம்மள எண்ணங்கள் மாறி போனதை கீழ்த்தரமான புத்தியை நினைச்சு தன்னையே நொந்துட்டாலாம். அதனாலதான் மக்களாகி உங்களுக்கு அம்மா சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நீ எந்த கோயிலுக்கு போறதுன்றது பெருசு இல்ல, நம்பிக்கையோட போ, பக்தியோட போ, உண்மையா போ, ஒரே நிலையில போ, முடிச்சு கொடுப்பா அம்மா, செஞ்சு கொடுப்பா, சத்தியத்துக்கு நிச்சயம் பதில் சொல்லுவா. உண்மையான பக்திக்கு